வேற எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஏதாச்சும் இருக்கா? எக்ஸ்ட்ரா சவுண்ட் எதனா கேக்குதான்னு கேக்குறேன். இல்ல சார். சரி சரி. ஸோ ஓகே, நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது வந்து பஞ்சை. பஞ்சை நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பூஞ்சான்கள். சரியா? 2வது யூனிட்ல வரக்கூடிய டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சை ஆர் பூஞ்சான்கள். உங்களுக்கு இதை பத்தி ஏதாச்சும் தெரியுமாப்பா, பூஞ்சான்கள் பத்தி? லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, வீட்டில் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க. ஸோ இந்த பூஞ்சான்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெட்டு போன இல்லை டெட் மெட்டீரியல வளரக்கூடிய ஒரு உயிரினம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனிமல்ல சேர்க்கிறதா இல்லை பிளான்ட் கிங்டம்ல சேர்க்கிறதான்ற பல குழப்பங்கள் இருந்தது. பட்டு ஒரே ஒரு பிக்மெண்ட், குளோரோஃபில்ன்ற பிக்மெண்ட் மட்டும்தான் இல்லை இந்த ஃபங்கையில். மற்ற அனைத்து கேரக்டரும் பிளான்ட் சார்ந்தே இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா பிளான்ட் கிங்டம்ல வச்சாங்க. சரிங்களா? ஸோ அனிமலுக்கான கேரக்டர் வந்து இதில் கிடையாது. ஸோ ஃபங்கை இஸ் ஏ பிளான்ட் பிகாஸ் it has all the character what is present in the all eukaryotic plant, the same character present in this fungi. சரியா? பஞ்சையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிரீன்ல உங்களால பார்க்க முடியுதா? எஸ் சார். வெரைட்டி ஆஃப் ஃபங்கை. இதெல்லாம் வந்து மஷ்ரூம்ஸ் ஃபங்கை. சரியா? இதெல்லாம் வந்து மஷ்ரூம்ஸ். கொடைக்காளான் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலர் காம்பினேஷன் உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளோ அழகா இருக்கும். அது அப்பியரன்ஸே வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. சரிங்களா? ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த ஃபஞ்சை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெட் மெட்டீரியல, டிகே மெட்டீரியல வளரக்கூடிய ஒரு பண்பு கொண்டது. ரொம்ப பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் தி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன். நாம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஃபங்கையோட அப்பியரன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், பார்க்க அழகா இருக்கேன்னு சொல்லி நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஃபங்கையில ரொம்ப கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்கிற ஃபங்கை எல்லாமே பாய்சனஸ் ஃபங்கை. புரியுதா? ஸோ one should not consume the mushrooms without proper knowledge. பழக்கமான பெரியவங்க, அதை பத்தின தெரிஞ்சவங்க எடிபிள் மஷ்ரூம் சொன்னா மட்டும் அதை நம்ம சமைச்சு சாப்பிடணும். மற்றபடி we should not consume it. நம்ம பார்க்க நல்லா இருக்கேன்னு சொல்லி எடுத்து சாப்பிடக்கூடாது. இட் இஸ் ஹைலி டாக்ஸிக். அந்த ஒரு பேசிக்கான விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஒயிட்டா இருக்கிற மஷ்ரூமும் நல்ல மஷ்ரூம் தானே அப்படின்னு நினைச்சு சாப்பிடக்கூடாது, கலர்ஃபுல்லா இருக்கிறதும் நல்ல மஷ்ரூம் தானேன்னு சொல்லி சாப்பிடக்கூடாது. ஸோ மஷ்ரூம் appears in different colors, but each mushroom has a different advantages, benefits. நிறைய மெடிசின்ஸ் எடுக்கிறாங்க,
நிறைய கலர் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, நிறைய இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த மஷ்ரூம் வந்து யூஸ் பண்றாங்க, வேரியஸ் ட்ரக்ஸ் தயார் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த மஷ்ரூம்ஸ் ஆர் ஃபங்கை. சரிங்களா? ஸோ பொதுவாக வந்து ஃபங்கை பார்த்தீங்கன்னாக்கா இந்த இட்ஸ் ஃபங்கை அப்படின்னாக்கா ப்ளூரல், பூஞ்சான்கள் அப்படின்னு சொல்றது. சிங்குலர்ல என்ன சொல்லுவாங்கனாக்கா ஃபங்கஸ். புரியுதா? சிங்குலர்ல ஃபங்கஸ். பட் ஃபங்கை ஆர் சிம்பிள் யூகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம் லேக்கிங் குளோரோஃபில். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஃபங்கை இஸ் ஏ சிம்பிள் யூகேரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம் வித் லேக்கிங் ஆஃப் குளோரோஃபில். லேக்கிங் ஆஃப் குளோரோஃபில் அப்படின்னா என்னது? லேக்கிங் ஆஃப் குளோரோஃபில்னாக்கா அதுல வந்து இது இருக்காது. என்னது? இந்த green pigment வந்து இருக்காது. So fungi are eukaryotic organism that includes microorganism such as yeast, mold, mushrooms. Yeast, mold, mushrooms. Fungi என்னது? It is a eukaryotic organism. Eukaryotic organism என்னன்றது நம்ம படிச்சிருக்கோம். Prokaryotic, eukaryotic. தெளிவான நியூக்ளியஸ் கொண்டது, டபுள் வால் செல் ஆர்கனல் கொண்டதுலாம் வந்து யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது வந்து ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். பாக்டீரியா, வைரஸு, அப்புறம் சைனோபாக்டீரியம், ப்ளூ கிரீன் ஆல்கே, இதெல்லாம் வந்து ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். வேறஸ் ஆல்கே அண்ட் ஃபங்கை ஆல் ஆர் அப்பர் ஃபார்ம் ஆஃப் தி பிளான்ட் சிஸ்டம் ஆர் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். ஸோ யூகேரியாட்டிக் ஃபங்கைல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட், மோல்ட், மஷ்ரூம்ஸ் இதெல்லாம் வந்து நாம கணக்கில் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ organism found in kingdom fungi contains cell wall and are omnipresent. They are classified in heterotrophs among the living organism. இப்போ வந்து ஆம்னிப்ரெசன்ட் சொல்லி ஆம்னிபொட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கனாக்கா இதுக்கு தேவையான உணவு இதுவா தயாரிச்சுக்காது. ஏன் இது தயாரிச்சுக்காது? மற்ற பிளான்ட் வந்து அதுக்கு தேவையான உணவு தயாரிச்சுக்குது. பட் இந்த ஃபங்கையால் மட்டும் ஏன் தயாரிச்சுக்க முடியாது? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏன்னா இது கிட்ட பச்சையம் இல்லை சார், அதனால சூரிய ஒளி கிட்ட இருந்து. வெரி குட், வெரி குட், குட் குட். ஏன்னா ஃபங்கையில் குளோரோஃபில்ன்ற பிக்மெண்ட் இல்லை. குளோரோஃபில்ன்ற பிக்மெண்டால தான் ஒரு உயிரினம் வந்து அதுக்கு தேவையான உணவு போட்டோசிந்தசிஸ் மூலமா தயாரிச்சுக்க முடியும். ஸோ ஃபங்கை டசன்ட் ஹாவ் குளோரோஃபில் பிக்மெண்ட், ஸோ இட் கேனாட் சிந்தசிஸ் இட்ஸ் ஓன் ஃபுட். புரியுதா? அதனால தான் இது வந்து ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட் சொல்றது. அதனால இட் இஸ் கால்ட் அஸ் ஹெட்டிரோட்ரோப் அமாங் தி லிவிங் ஆர்கானிசம். இது வந்து ஹெட்டிரோட்ரோப்ஸ். ஹெட்டிரோட்ரோப்ஸ்னாக்கா இதுக்கு தேவையான உணவு எக்ஸ்டர்னலாக எடுத்துக்கும், இன்னொருத்த சார்ந்து இருக்கும், அது மூலயமா எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு வந்து இருக்கு. புரியுதா? ஸோ பொதுவாக ஃபங்கையோட எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சரி, திஸ் இஸ் தி ஹைப்பே. முதல்ல வந்து ஸ்போர் வரும், ஸ்போர்லேருந்து ஹைப்பே மைசீலியம் வரும். அது நல்லா வளர்ந்து வளர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பாடியாக ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பொராஞ்சியம். இது ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான உணவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெட் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கூடிய ஒரு ராட்டிங் மெட்டீரியல் ஆர் டெட் மெட்டீரியல் டீகம்போசிங் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த ஆல்மோஸ்ட் ஆல் ஃபங்கை ஹாவ் ஏ ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர் எக்ஸப்ட் ஈஸ்ட். ஃபங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஃபிலமெண்டஸாக இருக்கும். ஃபிலமெண்டஸ் என்னது? த்ரெட்டாக இருக்கும். ஃபிலமெண்டஸ் ஃபங்கையாக இருக்கும் எக்ஸப்ட் ஈஸ்ட். ஈஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா செல்லாக தெரியும். ஈஸ்ட் தெரியுமில்ல, நம்ம பேக்கரியெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு
ஒரு முக்கியமான ஆர்கானிசம் தான் வந்து ஈஸ்ட். ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மாவு வந்து புளிக்க வச்சு அதை சாஃப்டன் பண்ணுறது. எதுக்காக ஈஸ்ட் வந்து இந்த பேக்கரி யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? பொதுவாக பேக்கரியில் வந்து மைதா மாவு வந்து எல்லா தின்பண்டங்களும் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆல் ஃபுட் ஸ்டப்ஸ் மேட் ஃப்ரம் தி மைதா. த மைதா இஸ் ஹைலி காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல். அந்த காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியலை, காம்ப்ளெக்ஸ் செல்லுலோஸை சிம்பிள் சுகர்ஸாக மாற்றும். அப்படி சிம்பிள் சுகர்ஸாக மாற்றணும்னாக்கா ஈஸ்ட் போன்ற ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசத்தை சேர்க்கும் போது அது என்ன பண்ணுனாக்கா அந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய அந்த செல்லுலோஸ் மெட்டீரியலை சிம்பிள் சுகராக மாற்றும். அப்படி சிம்பிள் சுகராக மாற்றும் போது அந்த 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 மாவு, அந்த ஃப்ளோர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக மாறிடும். சரியா? அப்படியே ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ அப்போ ஸ்மூத்தன் பண்ணுறது, ஒரு ஃபுட் ப்ராடக்டை வந்து ஸ்மூத்தன் பண்ணுறது வந்து இந்த ஈஸ்டில் நிறைய என்சைம்ஸ் இருக்குது. அந்த என்சைம்ஸ் வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸில் நிறைய ஒர்க் பண்ணி, அந்த சப்ஸ்ட்ராக்டில் நிறைய ஒர்க் பண்ணி நிறைய காம்பவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அது வந்து விச் மேக்ஸ் தி காம்ப்ளெக்ஸ் ஃபுட் மெட்டீரியல் இன்டு சிம்பிள் ஃபுட் மெட்டீரியலாக மாறும். புரியுதா? ஸோ ஃபங்கை கேன் பி எய்தர் சிங்கிள் செல் ஆர் மல்டி செல் அல்லது மல்டி செல்லுலாரும் இருக்கும். ஸோ இந்த மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எக்ஸப்ட் ஃபியூ வெரைட்டிஸ் ஆல் ஆர் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். சிங்கிள் செல்லுலார்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈஸ்ட் இது வந்து ஒரு செல்லு அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் பிரிஞ்சு இன்னொரு செல் வரும், அப்படியே போயிட்டு இருக்கும். மல்டி செல்லுலார் பார்த்தீங்கன்னாக்கா மஷ்ரூம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். The fungi consist of long thread-like structure known as hypae. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபங்கை வந்து ஹைப்பேன்னு சொல்கிறோம் இல்லையா? ஹைப்பேன்றது a small thread-like structure, filamentous thread-like structure arise from the spore of fungi. முதல்ல வந்து ஃபங்கை வந்து ஸ்போர்லேருந்து ஜெர்மேட் ஆகிட்டு வரும். ஜெர்மேட் ஆகிட்டு வரும்போது இட்ஸ் ப்ரொடியூஸ் லாங் thread-like filamentous structure which is called as hypae. These hypae together form a mesh-like structure called mycelium. அந்த hypae வந்து அப்படியே நிறைய பிரான்ச்சாக காட்டும். அப்படி காட்டுறதா வந்து பார்த்தீங்கன்னாக்கா mycelium. So fungi possess a cell wall which is made up of chitin and polysaccharide. You have to remember it. The fungal cell wall has chitin. Chitin is an important cell wall material and polysaccharide. So this is the most important thing is chitin and polysaccharide. And cell wall comprises protoplasm which is differentiated into other part of such as cell membrane, cytoplasm, cell organelle and nuclei. இப்போ வந்து அந்த செல் வாலுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டோபிளாஸ் இருக்கும். அந்த புரோட்டோபிளாஸ் வந்து என்னென்னவா வந்து பிரிச்சு இருக்கும்னாக்கா செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், செல் ஆர்கனல்ஸ் அண்ட் நியூக்ளியை. இந்த புரோட்டோபிளாஸத்துக்குள்ள செல் மெம்பரேன் இருக்கும், அதுக்குள்ள சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசம் தான் ஆல் செல் ஆர்கனல்ஸ், endoplasmic reticulum, Golgi bodies, all double wall cell organelles except chlorophyll, chloroplast and nucleus. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பஞ்சையில் இருக்கும். The fungi has very strong nucleus. The fungi has very strong, dense, clear with chromatin thread. நல்ல தெளிவான நியூக்ளியஸ் இருக்கும். Fungi has very distinct nucleus and clear nucleus and which has nucleus surrounded by the nuclear membrane. ஸோ அப்போ வந்து அந்த செல்லுக்குள்ள எல்லா யூகரியாட்டிக் கேரக்டரும் இருக்கு எக்ஸப்ட் குளோரோஃபில். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்கை. சில முக்கியமான ஃபங்கையோட கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்கை ஆர் யூகரியாட்டிக், நான் வாஸ்குலார், நான் மோட்டைல், எட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம். ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஏ யூகரியாட்டிக், நான் வாஸ்குலார் கிடையாது. ஏன்னா இது வந்து சின்ன லோயர் ஃபார்ம், சிம்பிளான ஃபார்ம். வாஸ்குலர்னா என்ன?
ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம்னாக்கா அதில் வந்து ஜைலம் ப்ளோயம் இந்த மாதிரிலாம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா வாஸ்குலர் பிளான்ட். அந்த மாதிரி இருக்காது. தென் இட் இஸ் எ நான் மொட்டைல். Fungi does not have the flagella, so it cannot move from one place to another place by means of water. ஆள்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் இருந்தால் தான் அது வந்து மூவ் ஆகும் கேமெட். இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ இட் இஸ் அ நான் மொட்டைல் ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன், ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம். தட் மீன்ஸ் வாட்? ஹெட்ரோட்ரோபிக்னா என்ன? இட் ரிக்வயர் தி ஃபுட் மெட்டீரியல் ஃப்ரம் அவுட்டர் சோர்ஸ், அதர் சோர்ஸ். ஸோ தட் இஸ் தி டிஃபரன்ஸ் ஆஃப் ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். நாமளாவோட ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் தான், நமக்கு தேவையான உணவு வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம். இதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ த ஃபங்கை மே பி யூனிசெல்லுலார் ஆர் மல்டிசெல்லுலார் ஆர் யூனிசெல்லுலார் ஆர் ஃபிலமெண்டஸ் and they reproduce by means of the spore. ஃபங்கை பொறுத்த வரைக்கும் இனப்பெருக்கம் எப்படி நடக்கும்னாக்கா by means of the spore. The spore is released from the fungi. Okay, and fungi exhibit phenomena of alteration of generation. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். அதாவது எப்படி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ஃபங்கை ஆஸ் தி ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜெனரேஷன் by means of haploid phase followed by the diploid phase, again haploid phase. So whenever you take a life cycle of any organism, it must have a haploid and diploid life cycle. So அந்த மாதிரியான லைஃப் சைக்கிள் இதில் இருக்கிறதுனால it has a very good alteration of generation. So the fungi lack of chlorophyll, hence they cannot perform photosynthesis. Already we have discussed. Fungi store the food in the form of starch. ஸோ ஃபங்கை வந்து அது செல்ஃபாக ஃபுட் சிந்தசிஸ் பண்ணனாலும் அது அப்சர்வ் பண்ணக்கூடிய ஃபுட் மெட்டீரியலை அதனுடைய பாடிக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இன் தி ஃபார்ம் ஆஃப் தி ஸ்டார்ச்சாக வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. புரியுங்களா? அண்ட் த பயோசிந்தசிஸ் ஆஃப் சைட்டின் அக்கர்ஸ் இன் தி ஃபங்கை. இது ஒரு முக்கியமான கேரக்டர், பயோசிந்தசிஸ் ஆஃப் சைட்டின். Chitin, of course, it is a cell wall material. The cell wall material is synthesized by the fungi, and the nuclei of fungi are very small. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியை பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக இருக்கும், பட் மெனி நம்பர்ஸாக இருக்கும். ஒரு செல்லுக்குள்ளே பல நியூக்ளியஸ் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டிவைட் ஆகிட்டு வளர்ந்துடும். இப்போ நீங்கள் வந்து வேஸ்ட் மெட்டீரியல் வீட்டில் வச்சுருக்கீங்க, இல்லை தேங்காய் எடுத்துக்கோங்களேன், தேங்காவை கட் பண்ணி உடச்சி நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, அதை வந்து கவர் பண்ணாமல் ஓப்பனாக வச்சுருக்கீங்க. ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேங்காய் முழுக்க அந்த ஃபங்கஸ் வந்துடும். ஏன்னா சச்சவே இட் மல்டிப்ளை ரேப்பிட்லி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செல் டிவிஷன் நடந்து வேகமாக வளரும். ஸோ முதல்ல வந்து எந்த ஒரு வேஸ்ட் மெட்டீரியலையும் மக்க வைக்கிறது, டீகம்போஸ் பண்ணுறது வந்து இந்த ஃபங்கை தான் வேகமாக செயல்படும். புரியுங்களா? Because the fungi cell has multi-nucleate nature. ஒரு செல்லுக்குள்ள நிறைய நியூக்ளியஸ் இருக்கிறதுனால ரொம்ப எஃபெக்டிவாக வந்து வேலை செய்யும். புரியுங்களா? அண்ட் ஃபங்கை ஹாவ் நோ எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், தே டெவலப் ஃப்ரம் தி ஸ்போர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. மற்ற இதில் பார்க்குற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர் மூலமா டெவலப் ஆகிட்டு வரும். த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பை மீன்ஸ் ஆஃப் செக்ஸுவல் அண்ட் ஏசெக்ஸுவல் ரெண்டுமே இருக்குது. ஃபங்கைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசெக்சுவல் ஸ்போர்லேருந்து ரீப்ரொடியூஸ் ஆகும், அண்ட் ஆல்சோ மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட், தட் இஸ் ஆந்த்ரிடியம் அஸ்ககோனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்கையில் சில அட்வான்ஸ் குரூப்பில் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ சம் ஃபங்கை ஆர் பேராசைட், தே கேன் இன்ஃபெக்ட் த ஹோஸ்ட். சில ஃபங்கை பார்த்தீங்கன்னாக்கா பேராசைட்டாகவும் இருக்குது. அது என்ன பேராசைட்? பேராசைட்னாக்கா ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை சார்ந்து இருக்கிறது, இன்னொரு உயிரினத்தில் உணவை சாப்பிட்டு வளருது. இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்கின் டிசீஸ்லாம் வரும் ஜென்ரலாக. அந்த ஸ்கின் டிசீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஃபங்கஸ் மூலிமா வரும், இல்லைன்னா மற்ற மைக்ரோஆர்கனிசம் மூலிமா வரும். ஃபங்கஸ் மூலிமா வர்றது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின்னுடைய டிஷ்யூவில் போயிட்டு செட்டில் ஆகி உட்காந்துக்கும். நீங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ சச்சவே இட் இஸ் ப்ரெசென்ட் இன்சைட் தி டிஷ்யூ அண்ட் தேர் பை ப்ரொடியூசிங் ஸ்போர்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து ஸ்கின் எரப்ஷன், சம் சொறி, சிரங்கு, படர் தாமரை எல்லாம் சொல்கிறோம், எல்லாம் வந்து ஃபங்கஸ் மூலமாக வரக்கூடிய ஒரு ஸ்கின் டிசீசஸ். இது பிளான்ட்ல கூட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ள இருந்து வளரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனாகவும் இருக்குது. புரியுதா? ஸோ த ஃபங்கை ப்ரொடியூஸ் கெமிக்கல் கால்டு
ஃபெரோமோன் which is leads to sexual reproduction in fungi. ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபெரோமோன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ அது மூலிமா வந்து செக்ஷுவல் ரிப்ரஷன் வந்து இதில் நடக்குது. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் தி சம் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஆஃப் ஃபங்கை. புரிஞ்சுதா? இதெல்லாம் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதாயா? அடுத்து இந்த ஃபங்கையோட இது பார்த்தீங்கன்னாக்கா கிளாசிஃபிகேஷன், ஃபங்கையோட கிளாசிஃபிகேஷன் எப்படி கிளாசிஃபிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்கை ஆர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் தி டிஃப்ரெண்ட் மோட்ஸ். என்ன மோட்ஸ்னாக்கா, அது உணவு எப்படி எடுத்துக்குதோ அதை பேஸ் பண்ணி வந்து அதை கிளாஸிஃபை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபங்கை கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் தி மோட் ஆஃப் நியூட்ரிஷன். வாட் வே த ஃபங்கை அப்சார்ப் தி ஃபுட் மெட்டீரியல், அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்ரோஃபைட், பேரசைட் அண்டு சிம்பயான், 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் மூலயமா வந்து பிளான்ட் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வாட் யூ மீன் பை சாப்ரோஃபைட்? த ஃபங்கை அப்டைன் their நியூட்ரிஷன் பை ஃபீடிங் ஆன் டெட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். அதாவது மோஸ்ட்லி எல்லா ஃபங்கஸும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில ஃபங்கஸ் தவிர, they obtain their nutrition by feeding on dead organic substance. அதுக்கு தேவையான உணவு இன்னொரு உயிரற்ற பொருளிலிருந்து உறிஞ்சி எடுத்துக்கும். புரியுதா? டெட் ஆர்கானிக் மேட்டர். டெட் ஆர்கானிக் மேட்டர்லாம் என்ன? உயிரற்ற ஆர்கானிக் பொருளிலிருந்து உணவு எடுத்துக்கும். இப்போ வந்து தேங்காய் உடைச்சி வைக்கிறீங்க, இல்லை சமைச்ச சாப்பாடு, கிரேவி, இதெல்லாம் வந்து நீங்கள் ஓப்பனாக வச்சிட்டிங்கனாக்கா ஒரு நாள் நல்லா இருக்கும், 2வது நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்கஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து உயிரற்ற ஆர்கானிக் மேட்டர். அதே மாதிரி மரம், செடி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து மண்ணோட மண்ணாக போட்டு நம்ம வச்சிட்டோம்னாக்கா, இல்லை அதை யூஸ் பண்ணாமல் விட்டோம்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். த ஃபங்கல் ஸ்போர் ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் ஆன் தி ஏர். காற்றுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்கல் ஸ்போர் வந்து நிறைய ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபங்கஸ் ஸ்போர் வந்து எங்கே போய் விழுந்து அதுக்கு சூட்டபிளான சப்ஸ்டேஷன் கிடைக்குதோ அந்த இடத்துல அது வந்து ஜெர்மினேட் ஆகிட்டு வளர்ந்து அது நல்லா பெருகும். புரியுதா? அப்போ டெட் ஆர்கானிக் மேட்டரில் ஃபங்கஸுக்கு பேர் தான் வந்து சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கை. இந்த ஃபங்கை அப்டைன் தேர் நியூட்ரிஷன் பை ஃபீடிங் ஆன் டெட் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ரைசோபஸ், பெனிசிலம் அண்ட் ஆஸ்பர்ஜிலஸ். ரைசோபஸ், பெனிசிலம் அண்ட் ஆஸ்பர்ஜிலஸ் இதெல்லாம் ரொம்ப குவைட் காமனான வந்து பிளான்ட்ஸ். புரியுதுங்களா? அண்டு பேரசைட்டிக் ஃபங்கை. ஸோ பேரசைட்டிக் ஃபங்கைனா parasitic fungi அப்படின்னாக்கா, the fungi obtain their nutrition by living on other living organism, example plant and animal, and absorb the nutrients from their host. Parasitic fungi நாக்கா, the fungi which obtain the nutrition, their food, by living on other living organism. இந்த ஃபங்கை வந்து இன்னொரு உயிருள்ள ஒரு தாவரத்திலேயோ அல்லது அனிமல்லையோ உட்காந்து அந்த செல்லில் இருக்கக்கூடிய உணவு உறிஞ்சிட்டு வாழக்கூடிய ஃபங்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரசைட்டிக் ஃபங்கை. இது அனிமலுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னாக்கா சில நோய்கள்லாம் வரும், கோமாரி நோய் அது இதுலாம் வரும் கால்நடைகளுக்கு. மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் வரும் ஃபங்கஸ் மூலியமா. ஸோ அது வந்து இன்னொரு உயிருள்ள செல்லில் உட்காந்து வளரக்கூடிய ஒரு ஃபங்கஸ். அதே மாதிரி சில பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது போய் உட்காந்து அதில் இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு இது வந்து அப்படியே வளர்ந்துட்டு வரும். ஸோ எ ஃபங்கை விச் க்ரோ ஆன் அதர் லிவிங் செல், மேபி பிளான்ட் ஆர் அனிமல், அந்த மாதிரி வளரக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்கை பார்த்தீங்கன்னாக்கா பேரசைட்டிக் ஃபங்கை. சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பக்சீனியா. ஸோ நமக்கு வந்து சில வந்து பக்சீனியா பிளான்ட் இருக்கு. பேரசைட்டிக் ஃபங்கை பக்சீனியா, அதே மாதிரி சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கை வந்து ஆஸ்பர்ஜிலஸ்.
ஸோ இரண்டுமே நம்ம வந்து சிலபஸ்ல இருக்கு, நம்ம டிஸ்கஸ். புரியுதா? ஸோ சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கைனாக்கா உயிரற்ற பொருள் மீது வளரக்கூடிய ஃபங்கை பேர் வந்து சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கை. பேராசைட்டிக் ஃபங்கைனாக்கா இன்னொரு உயிருள்ள செல்லுல வளரக்கூடிய ஃபங்கை பேர் வந்து பேராசைட்டிக் ஃபங்கை. அடுத்து சிம்பயாட்டிக் ஃபங்கஸ். சிம்பயாட்டிக் ஃபங்கஸ்னாக்கா இது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபங்கஸ். தீஸ் ஃபங்கை லிவ் பை ஹேவிங் தி interdependent relationship association with other species in which both are mutually benefited. நல்லா புரிஞ்சுக்கோங்க. symbiotic fungi which live by having an interdependent relationship association. அப்படின்னா என்ன? ஒரு ஃபங்கை இன்னொரு உயிருள்ள செல்லில் போயிட்டு உக்காந்துக்கிட்டு இதுக்கு தேவையான உணவு அந்த செல்லிலிருந்து எடுத்துக்கும், அந்த செல்லுக்கு தேவையான உணவு இந்த ஃபங்கை கொடுக்கும். ஃப்ரெண்ட்லியா, புரியுதா? அதுதான் வந்து இன்டர் டிபெண்டன்ட், ஒன்னை ஒன்று சார்ந்திருந்து ஒரு உறவை மேற்கொண்டு அது மூலயமா ரெண்டுமே வந்து பெனிஃபிட் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய ஃபங்கஸ் பேர் தான் வந்து சிம்பயாட்டிக் ஃபங்கஸ். ஓகே, ஸோ த சிம்பயாட்டிக் ஃபங்கை லிவ் பை having a interdependent relationship association with other species in which both are mutually benefited. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி? நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா, 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஒருத்தர் மட்டுமே உதவி பண்ணிட்டு மற்றவங்க 2 பேர் 3 பேர் வந்து அந்த உதவி எடுத்துகிட்டே இருந்தாங்கனாக்கா அதுக்கு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? உன்னால முடிஞ்ச உதவி இன்னொரு ஃப்ரெண்டுக்கு செய்யணும், அந்த ஃப்ரெண்டு உதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு தேவையான உதவி அந்த ஃப்ரெண்டு செய்யணும். அப்படி செஞ்சாதான் வந்து அந்த லாங் லாஸ்டிங்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், இல்லைன்னா பிரேக்அப் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதே சேம் வே திஸ் இஸ் த சிம்பயாட்டிக். ஸோ த ஃப்ரெண்ட்ஷிப் சுட் பி சிம்பயாட்டிக். திஸ் ஃபங்கை இஸ் சிம்பயாட்டிக் ஆர்கானிசம் விச் ஹாஸ் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். 2 பேருமே ஒற்றொரு பெனிஃபிட் ஆகும். எக்ஸாம்பிள் லைக்கன்ஸ், மைக்கோரைசா. ஸோ லைக்கன்ஸ் அண்டு மைக்கோரைசா. லைக்கன்ஸ்ன்றது வந்து ஒரு வகையான ஃபங்கை. கல்பாசி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? சமையல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க கல்பாசி. பிரியாணி, கிரேவி, ஏதாச்சும் ரொம்ப ஃப்ளேவர்டு ஃபுட்டு டிஷ்ஷஸ் செய்யணும்னாக்கா இந்த கல்பாசின்னு யூஸ் பண்ணுவாங்க. கல்பாசின்றது என்னன்னாக்கா அது ஒரு ஃபங்கை, லைக்கன்ஸ், கல்லிலிருந்து சுரண்டி எடுக்கக்கூடிய ஒரு ஃபங்கை. அந்த ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ஃபங்கஸ் வந்து அந்த கல்லில் வந்து விழுந்து கல்லை அரைச்சி அதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்லாம் உறிஞ்சி அது வளர ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் வளர்ந்த உடனே ஆல்கே அதோட அசோசியேட் ஆகிடும். ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளோரோஃபில் பியரிங் செல்லு. ஸோ குளோரோஃபில் பியரிங் செல்லாக இருக்கனால உணவு தயாரித்து ஃபங்கைக்கும் கொடுக்கும், அதுவும் சாப்பிடும். ஸோ ஆல்கேவும் ஃபங்கையும் சேர்ந்த ஒரு ஆர்கானிசம் தான் வந்து லைக்கன்ஸ். அந்த லைக்கன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்பாசி. அது மாதிரி கல்லில் வளரும், மரப்பட்டைங்களை வளரும், மர ட்ரங்க்ல வளரும், நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைக்கன்ஸ் வந்து வளரும். இன்னொன்று, லைக்கன்ஸ் வளர்ந்துற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கிளீன் என்வரான்மெண்ட்டாக இருக்கும். ஹைலி ஏர் பொல்யூஷன் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக்கன்ஸ் வளராது. புரியுதுங்களா? அதே மாதிரி மைக்கோரைசா பார்த்தீங்கன்னாக்கா ரூட் ஜோனில் வந்து இந்த ஃபங்கை வந்து அசோசியேட் ஆகிருக்கும். வெசிகுலர் அர்பஸ்குலர் மைக்கோரைசல் ஃபங்கை, வேம் ஃபங்கைன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஃபங்கை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கும். அந்த ரூட் வழியாக செல்லுக்குள்ளே வந்து பிளான்ட் பாடிகளை வந்து உள்ளே போய் செட்டில் ஆகிடும். ஸோ பிளான்ட்டுக்கு தேவையான குரோத் ஹார்மோன்ஸ், ஐஏஏ, ஐபிஏ, இந்த மாதிரியான குரோத் ஹார்மோன்ஸ் வந்து அது சப்ளை பண்ணணும். இன்டர்ன் பிளான்ட்ல இருக்கக்கூடிய செல்லில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் அதெல்லாம் வந்து உறிஞ்சி இது வளரும். புரியுதா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்கஸ்க்கு தான் வந்து சிம்பயாட்டிக் ஃபங்கஸ். ஸோ லைக்கன்ஸ் ஆர் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. போத் algae and fungi are mutually benefited as fungi provide shelter for algae and in reverse algae synthesis carbohydrate for fungi. புரியுங்களா? So fungi are classified based on the mode of nutrition, that is saprophytic fungi which grow on dead organic matter, and parasitic fungi which live on other living organisms by taking the food material without helping them, and symbiotic organism which is a mutually benefited organism. ஓகேவா? புரிஞ்சுதாயா? Fungi can be classified into based on 3 types. அடுத்து
அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்கை கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் தி ஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ நிறைய ஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபங்கையில் வந்து ஃபார்ம் ஆகும். நிறைய ஃபங்கை இருக்கு. ஸோ மெனி ஃபங்கஸ். எல்லா ஃபங்கஸும் வந்து ஒரு ஃபங்கஸ் மாதிரி இன்னொரு ஃபங்கஸ் இருக்காது. ஏன்னா ஈச் ஃபங்கஸ் ஹேஸ் எ டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். அதுவும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய கொடி சாய் வரக்கூடிய அந்த ஸ்போர், அந்த சீடு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்போர், அந்த ஸ்போர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரூப்ல இருக்கும் மாதிரி இன்னொரு குரூப்ல இருக்காது. புரியுங்களா? ஸோ தட் இஸ் எ கிரேட் சிக்னிஃபிகன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபங்கை அதனுடைய ஸ்போர் ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட அதனுடைய கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜைகோமைசிட்டஸ் ஃபங்கஸ். அது என்ன ஜைகோமைசிட்டஸ் ஃபங்கஸ்? These fungi are formed by the fusion of two different cell. ஜைகோமைசிட்னா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டிஃப்ரெண்ட் செல்லு சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஃபங்கை தான் பார்த்தீங்கன்னா ஜைகோமைசிட்டஸ். The sexual spore are known as zygospore, while asexual spore are known as sporangiospore. The hyphae are without septae. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜைகோமைசிட்டஸ் ஃபங்கஸ்னாக்கா செப்டம் இருக்காது. செப்டம்னாக்கா செல் வால் இருக்காது. அதாவது நீட்டமாக இருக்கும், த்ரெட்டாக இருக்கும், உள்ள வந்து பிரேக் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய செல் தான் வந்து இந்த ஜைகோமைசிட்டஸ் ஃபங்கஸ். இதில் வந்து செக்ஷுவல் ஸ்போர் வந்து ஜைகோஸ்போர்னு சொல்லுவாங்க. அண்ட் அதில் வந்து வரக்கூடிய ஏசெக்ஷுவல் ஸ்போர் வந்து ஸ்போராஞ்சியோஸ்போர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குதான் வந்து ஜைகோமைசிட்டஸ். தென் ஆக்டினோமைசிட்டஸ், அஸ்கோமைசிட்டஸ். அஸ்கோமைசிட்டஸ்னாக்கா திஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சாக் ஃபங்கை. அஸ்கோமைசிட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாக் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. தே கேன் பி கோப்ரோஃபில்லஸ், டீகம்போசர், பேரசைட், சப்ரோஃபைட்டிக் ஃபங்கை. இது வந்து இந்த ஃபங்கை அஸ்கோமைசிட்டஸ் ஃபங்கை வந்து டீகம்போசர் என்ன? மக்க வைக்கிறது, மக்குதல். இப்போ எந்த ஒரு ஆர்கானிக் மேட்டரும் வந்து மக்கணும்னாக்கா இந்த ஃபங்கஸ் தான் முதல்ல வந்து வரும், டெட் ஆர்கானிக் மேட்டர். இப்போ வந்து பிளான் பாடியோ இல்லை அனிமல் பாடியோ இல்லை செத்து போன இந்த உயிரினங்கள், இப்போ வந்து நாம இப்போதைக்கு வந்து 700 கோடி பேர் வந்து உலகத்தில் இருக்காங்க. 700 கோடி பேருக்கும் மிச்சமாக இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா 130 கோடி பேர் இருக்காங்க. உலகத்தில் 700 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க அட் ப்ரெசன்ட். இதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து செத்து போயிருப்பாங்க. நம்ம மனுஷனை பொறுத்த வரைக்கும், மனுஷனை மட்டுமே சொல்கிறேன். அவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்கனாக்கா அது செத்து போனவங்களும் எங்கே போனாங்க? மண்ணோட மண்ணாக மக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். மண்ணோட மண்ணை எப்படி மக்குறாங்க? இந்த மைக்ரோ ஆர்கானிசம் தான் அதை வந்து என்ன பண்ணுது, மக்கி அது டீகம்போஸ் பண்ணி அந்த காம்ப்ளெக்ஸான இருக்கக்கூடிய ஃப்ளஷ்ஷு, அந்த அதர் மெட்டீரியல்லாம் வந்து ரத்தம், சதை, இது எல்லாத்தையுமே வந்து கன்சியூம் பண்ணி நியூட்ரிஷனாக மாற்றி சாயில ரிலீஸ் பண்ணுறோம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம வீட்டில் இறந்து போனவங்க தாத்தா பாட்டி, அந்த தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி, அவங்களாம் இறந்து போனவங்களாம் அப்படியே இருந்தாங்கனாக்கா நமக்குலாம் ஸ்பேஸ் கிடைச்சிருக்குமா? இடம் கிடைச்சிருக்குமா? உயிர் வாழறதுக்கு இடமே இருந்திருக்காது. புரியுதா? அவங்க எல்லாம் மண்ணோடு மண்ணா மக்கி போனதால் தான் நமக்கு இப்போ வாழறதுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஸோ உலகத்துல வந்து 700 கோடி பேர் இப்போ இருக்காங்கனாக்கா அதுக்கு ஈக்குவலான பேர் வந்து செத்து போயிருப்பாங்க. அவங்க செத்து போனவங்களாம் வந்து டீகம்போஸ் ஆகுறாங்க. டீகம்போஸ் ஆகி மண்ணோட மண்ணா மக்கி நியூட்ரிஷா வந்து சாயில கலந்துடுறாங்க. அந்த மாதிரி கலக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைக்ரோ ஆர்கானிசம். புரியுங்களா? இந்த ஃபங்கைஸ். இந்த ஃபங்கஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒர்க் பண்ணி அதை சாப்பிட்டு அது வந்து நியூட்ரிஷனாக வந்து ரிலீஸ் பண்ணி அது வந்து அப்படியே மண்ணோட மண்ணாக மிக்ஸ் ஆகிடும். புரியுங்களா? ஸோ இந்த அதில் வரக்கூடிய முக்கியமான குரூப் தான் வந்து இந்த டீகம்போசர். ஸோ டீகம்போசர், பேராசைட்டிக் அண்ட் சப்ரோஃபைட்டிக் ஃபங்கை. தீஸ் ஃபங்கஸ் ஆர் ஹைலி எஃபெக்டிவ் ஒர்க் டெட் ஆர்கானிக் மேட்டர். அஸ்கோமைசிட்டோட செக்ஷுவல் ஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்கஸ் ஸ்போர்னு சொல்லுவாங்க. அஸ்கோமைசிட்டோட செக்ஷுவல் ஸ்போர் வந்து அஸ்கஸ் ஸ்போர். ஏசெக்ஷுவல் பார்த்தீங்கன்னாக்கா கொனிடியோஸ்போரா மாறும். ஸோ ஏசெக்ஷுவல் ஸ்போர் வந்து கொனிடியோஸ்போர்.
ஸோ ஏசெக்சுவல் செக்சுவல் ரெண்டு ரீப்ரொடக்ஷன் மெத்தட் மூலமா நடக்குது. அஸ்கோமைசிட்டில் வரக்கூடிய செக்சுவல் ஸ்போர் வந்து அஸ்கோஸ்போர், ஏசெக்சுவல் மெத்தட் மூலமா வரக்கூடிய ஸ்போர் வந்து கொனிடியல் ஸ்போர். சரிங்களா? அது எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்பர்ஜிலஸ் ஆர் சாக்ரோமைசிட்ஸ். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெசிடியோமைசிட்டஸ். மூணாவது வந்து பெசிடியோமைசிட்டஸ். பெசிடியோமைசிட்டஸ் பார்த்தீங்கன்னாக்கா மஷ்ரூம் ஃபங்கை, கொடைக்காளான் சொல்றோம் இல்லையா, அந்த கொடைக்காளான் ஃபங்கை. ஸோ பெசிடியோமைசிட்டஸ் ஆர் மஷ்ரூம் ஆர் மோஸ்ட் காமன்லி ஃபவுண்ட் இன் பெசிடியோமைசிட்டஸ். மஷ்ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய பெசிடியோமைசிட்டஸ் ஃபங்கை, கொடைக்காளான். இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் காளான். ஸோ அதெல்லாம் பெசிடியோமைசிட்டஸ் குரூப். மோஸ்ட்லி லிவ் ஆஸ் ஏ பாரசைட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரசைட்டா இருக்கும். சிலதான் வந்து சாப்ரோஃபைட்டாகவும் இருக்கு. புரியுங்களா? The sexual reproduction occurs by means of besidiospore and the asexual reproduction by means of conidia. இதில் வரக்கூடிய இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா பெசிடியோஸ்போரா இருக்கு. ஏசெக்சுவல் மெத்தட்ல பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கொனிடியாவா இருக்கு. புரியுதா? கொனிடியா, பட்டிங் ஆர் ஃப்ராக்மெண்டேஷன். பட்டிங் ஆர் ஃப்ராக்மெண்டேஷன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அகாரிகஸ், அதான் மஷ்ரூம். அகாரிகஸ் பிஸ்போரஸ், ப்ளூரோட்டஸ், ஆஜர் காச்சு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காளான்கள், கொடை காளான்கள். புரியுதா? காளான்கள் எல்லாமே பெசிடியோமைசிட்டஸ் ஃபங்கஸ். புரியுதா? மஷ்ரூம்ஸ் எல்லாமே வந்து பெசிடியோமைசிட்டஸ் ஃபங்கஸ். அடுத்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூட்டரோமைசிட்டஸ். டியூட்டரோமைசிட்டஸ். தே ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்கைக்கான சில கேரக்டர் இல்லாததுனால இது வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்றாங்க. எப்படி? they do not follow the regular reproduction cycle as other fungi does. மற்ற ஃபங்கஸ் செய்யற மாதிரி ரீப்ரொடக்ஷன் வந்து இது பண்ணாது. இது ஒரு மெத்தடா பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா தனி குரூப்பா பிரிச்சுட்டாங்க. 4 குரூப்ல வந்து இது 4வது குரூப்பா தனியா பிரிச்சுட்டாங்க, டியூட்டரோமைசிட்டஸ். they reproduce they do not reproduce sexually, but asexual reproduction occurs by means of conidia. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷுவல் மெத்தட் ரீப்ரொடக்ஷன் கிடையாது, பட் ஏசெக்சுவல் மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை மீன்ஸ் ஆஃப் கொனிடியா மூலமா வந்து நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து ட்ரைகோடர்மா. இது வந்து பெரிய பெரிய மரத்துல வந்து மரத்தையே சாப்பிடுறது இந்த டியூட்டரோமைசிட்டஸ் ட்ரைகோடர்மா. நீங்க பெரிய பெரிய மரம் வந்து இடுக்கல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபங்கை வந்து அப்படியே வளர்ந்துட்டு வரும். அப்படியே லேயர் லேயரா வந்து காலா மாதிரியே தெரியும். இப்போ நம்மளால அவ்வளோ ஈஸியாக வந்து பிரேக் பண்ணி எடுக்க முடியாது. ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பட்டு பிளான்ட்டு வந்து அது அப்படியே காலம் வந்துச்சுனாவே அந்த பிளான்ட் போச்சுன்னு அர்த்தம், செத்து போயிடும். புரியுதா? அந்த மாதிரியான குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டரோமைசிட்டஸ் ஃபங்கஸ். புரியுதுங்களாப்பா? ஸோ த ஃபங்கஸ் தெர் ஆர் 4 குரூப்ஸ். புரியுதுங்களா? Deuteromycetes, Basidiomycetes, and Ascomycetes, Zygomycetes. So these 4 group of fungus described based on their spore types and mode of nutrition. Okay. Then ஃபங்கையோட ரீப்ரொடக்ஷன் எப்படின்னான்றது நம்ம வந்து அடுத்து நம்ம அந்த ஃபார்ம்ஸ் பற்றி படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து we are going to study aspergillus and பக்சீனியா. ஸோ இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த ஃபார்ம்ஸ் படிக்கும்போது பார்த்துக்கலாம். அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் போல் ஒரு அதனுடைய பெனிஃபிட்ஸ், த யூசஸ், ஃபங்கையோட யூசஸ் பார்ப்போம். The fungi are one of the most important group of organism on the planet as it play major role in the biosphere. ஏன்னா பயோஸ்பியர்ல, அந்த பயோஸ்பியர்னா என்ன, நம்ம உயிரினங்கள் வாழக்கூடிய இந்த பூமி தான் வந்து பயோஸ்பியர். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான வேலை வந்து இந்த ஃபங்கஸ் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லை, அது மூலமா ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அது வந்து கொடுக்குது. போத் பெனிஃபிட் ரோல் அஸ் வெல் அஸ் ஹார்ம்ஃபுல் ரோல். புரியுதா? ஸோ அப்படி என்னன்னு பார்க்கும்போது ஒன்று முக்கியமான விஷயம் வந்து ரீசைக்ளிங்.
ரீசைக்கிள். இப்போ டீகம்போஸ் பற்றிலாம் பேசிட்டு இல்லையா, அதுதான் ரீசைக்கிளிங். Fungi plays major role in recycling on the dead and decayed matter. இதுதான் எந்த ஒரு உயிரினமும் வந்து செத்து போனாலோ அழுகினாலோ அதை ப்ராப்பரா டீகம்போஸ் பண்ணி மண்ணோட மண்ணா மாற்றக்கூடிய வேலை இந்த ஃபங்கஸ் பண்ணுது. ஸோ ரீசைக்ளிங், ஒரு உயிர் போச்சுனாக்கா அந்த உயிர்லேருந்து உணவு எடுத்து மண்ணில் சிதைச்சி ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ மண்ணில் சிதைச்சி ரிலீஸ் பண்ணால் மண்ணில் வளரக்கூடிய பிளான்ட்டு நல்லா வளரும், அதை சாப்பிட்டு மற்ற உயிரினங்கள் வளரும். புரியுதா? இது இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை ரீசைக்கிளை ப்ராப்பராக பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபங்கஸோட வேலை, ரீசைக்ளிங். சில ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டாக யூஸ் ஆகுது. சம் ஃபங்கை ஆர் யூஸ்ட் ஆஸ் ஃபுட். எக்ஸாம்பிள் வந்து மஷ்ரூம். As I said earlier, all mushrooms are not edible. Okay, one can consume the mushroom with the proper knowledge. புரியுதா? ஆனால் நிறைய எடிபிள் மஷ்ரூம்ஸ் இருக்கு. எடிபிள் மஷ்ரூம் இஸ் ஹைலி ரிச் ஃபுட். ஏன்னா அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. இட் இஸ் எ கம்ப்ளீட் ஃபுட். மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ கம்ப்ளீட் ஃபுட். எனி ஒன் கேன் கன்சியூம் இட். இட் இஸ் எ வெஜிடேரியன் ஃபுட். பட் நாட் ஆல் மஷ்ரூம்ஸ் ஆர் எடிபிள். ஒன்லி ஃபியூ வெரைட்டிஸ் ஆர் எடிபிள். அதை வந்து நல்லா தெரிஞ்சுட்டு அந்த மஷ்ரூம் வந்து சாப்பிடணும். புரியுங்களா? தென் ஃபங்கஸ் ஆர் மெடிசின்ஸ். There are so many medicines are obtained from the fungi. So there are many fungi which are used to produce antibiotics. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து பெனிசிலியம். பெனிசிலியம் நொட்டேட்டம் என்ற ஃபங்கஸ் வந்து பெனிசிலின்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ற சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. இன்னைக்கு வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறோம். கொரோனா கூட ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுறோம். இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் நோய்க்கு ஸ்பெசிஃபிக்காக போடக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ். புரியுதா? ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்டிபயோட்டிக் பல நோய்க்கு வந்து தடுப்பாக வச்சிருந்தது. அப்படி வந்து தான் வந்து பெனிசிலியம். புரியுதா? ஸோ ஆன்டிபயோட்டிக் பெனிசிலியம் விச் கண்ட்ரோல் தி டிசீஸ் இன் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல். நிறைய டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுச்சு. ஸ்டில் பெனிசிலியம் ஆர் யூசிங். Penicillium antibiotics is derived from the common fungi called Penicillium notatum. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அதுக்காக நோபல் பிரைஸே அவர் வாங்கினார். புரியுதுங்களா? தென் ஃபங்கை ஆஸ் எ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்கை வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டாக இருக்கு. அப்படின்னா என்ன? இன்னொரு உயிரினத்தை வளராமல் தடுக்கக்கூடிய ஒரு வேலை இது பண்ணுது. The fungi are involved in exploiting the insect, other small worms which help controlling pest. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற உயிரினங்கள் வந்து ஆயில் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவோம். புரியுங்களா? The spore of fungi are used as a spray on the crops to control the pest and other insect diseases. புரியுதா? அதான் வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். ஒரு உயிரினம் ஒரு உயிரினத்தை வளராமல் தடுக்கிறது. புரியுங்களா? இப்போ வந்து புழு, இன்செக்ட், ஃப்ளைஸ் இதெல்லாம் வந்து தாவரத்தை டேமேஜ் பண்ணுனாக்கா அந்த தாவரத்தை காப்பாற்றக்கூடிய வேலை சில ஃபங்கை வந்து பண்ணும். அந்த ஃபங்கையை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாக்கா அதை சாப்பிட்டு அந்த அந்த ஃப்ளைஸு அந்த புழுலாம் வந்து செத்து போயிடும். ஸோ நம்ம மெயின் கிராப் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது பேர் தான் வந்து பயோ கண்ட்ரோலிங் ஏஜென்ட். அடுத்து வந்து ஃபுட் ஃபாயிலேஜ். நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பார்த்துருப்பீங்க. சில ஃபங்கைலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட் ஃபாயிலேஜ் வந்து நடக்கும். அதான் நம்ம சமைச்சு வச்ச உணவு வச்சிருந்தோம்னாக்கா அது வீணாக போய் அதை கெட்டு போகுது. புரியுதுங்களா? ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். அடுத்து ஃபுட் ஸ்பாயிலேஜ். த ஃபங்கை பிளே எ மேஜர் ரோல் இன் ரீசைக்ளிங் ஆர் ஆர்கானிக் மெட்டீரியல் அண்ட் ஆல்சோ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேஜர் ஸ்பாயிலேஜ் ஆஃப் அண்ட் எக்கனாமிக் லாஸ் ஆஃப் தி ஸ்டோர்டு ஃபுட். இப்போ வந்து நிறைய பேர் வந்து எந்த உணவுமே வந்து கெட்டு போனாதான் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஆனா அதை கன்சியூம் பண்றதுக்கு முன்னாடி, அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கெட்டு போச்சுனாக்கா ரொம்ப லாஸ் ஆயிடும். சரியா? இப்போ நீங்க ஒரு உணவு சமைச்சிருக்கீங்க, இல்லை ஒரு வெஜிடபிள்ஸ் ஒரு ஃப்ரூட்ஸ் வீட்டில் வச்சிருக்கீங்கனாக்கா அது ஒரு 4 நாள் இல்லை இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் அது நல்லா இருக்கும், லைவா இருக்கும். ஆனா அப்படி கிடையாது, அது வந்து கெட்டு போகும். ஏன்னா ஏர்ல வந்து நிறைய ஃபங்கல் ஸ்போர் இருக்கும். அந்த ஃபங்கல் ஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உணவு மெட்டீரியல்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சு அது கெட்டு போக வச்சிடும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி நிறைய லாஸ் நடக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த
ஹோட்டல்லாம் வந்து இந்த நான் வெஜிடேரியன் ஹோட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிக்கன், மட்டன், அந்த ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி உள்ள ஃபங்கஸே வந்திருக்கு, கெட்டே போயிருக்கு. அந்த ஃபங்கஸ்லாம் வந்து அப்படியே அழுகி போயிருக்கிற ஸ்டேஜ்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அது வந்து வேகமாக வளரும். ஏன்னா டெட் ஆர்கானிக் மேட்டரில் தான் அது வளருது. ஃபங்கஸ் வந்து டெட் ஆர்கானிக் மேட்டரில் வேகமாக வளரும். ஸோ அதனால நிறைய லாஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி பிளான்ட் இப்போ வந்து பெரிய பெரிய மரம்லாம் வந்து நல்லா வளர்ந்துருக்கும். பட் சின்னதாக இருக்கும்போது அதுக்குள்ள ஃபங்கஸ் ஏதாச்சும் உள்ள போய் செட்டில் ஆயிருக்கும். அது வளர வளர மரம் வளர வளர இந்த ஃபங்கஸும் வளர்ந்துருக்கும். அப்போ நீங்கள் அந்த அந்த சா மில்லில் அந்த பெரிய மரத்தை ட்ரங்கை கட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த ஃபங்கஸ் வந்து தின்னு போயிடும், அப்படியே அரிச்சிருக்கு. புரியுதான்? ஸோ அந்த மாதிரி ஸ்பாயிலேஜ் வந்து நிறைய பண்ணும். அதே மாதிரி ஃபங்கஸ் மூலமா நோய் வந்துச்சுனாக்கா பிளான்ட்டு, அனிமல் இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபங்கை. சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாக்கா நீங்கள் கேளுங்க. இந்த மெட்டீரியலை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் படிங்க. ஏதாச்சும் டவுட் இருக்காயா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, உங்கள் அட்டெண்டன்ஸை சொல்லுங்கள். யார் 2 பேர் வரலப்பா? ஆன்சி, பானுமதி, காளீஸ்வரி, கயல்விழி, லம்போதரன். லம்போதரன் வந்திருக்கானா? லம்போதரன், நிகிதா ஸ்ரீ, பாண்டி செல்வி, பவித்ரா. பவித்ரா வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் சார். சரி சரி. யார் பேர்ல வரீங்க நீங்க? குமரேசனா? குமரேசனா? உங்க பேர் போட்டு வாங்கயா. ஓகே சார். பிரவீனா. பிரவீனா வந்திருக்கீங்களா? பிரவீனா ஆப்சென்ட். ரம்யா. ரம்யா ஆப்சென்ட். சஜிதா. எஸ் சார். ஓகே. சிவப்பிரியா. பிரசன்ட் சார். ஹரிஹரன். பிரசன்ட் சார். கரண். பிரதீப் ஏ. பிரதீப் எம். பிரதீப் எஸ் சார். பிரசன்ட் சார். எம் பிரதீப் சார். ரைட். ராஜேஷ். பிரசன்ட் சார். எஸ். யுவராஜ். பிரசன்ட் சார். லீவ். ஓகே. குட் பை. சார் கீர்த்தனா சார். சார் கீர்த்தனா. ஓகேப்பா. சார் நிகிதா ஸ்ரீ பிரசன்ட் சார். நான் ஃபர்ஸ்ட்ல கூப்பிட்டேனே சார் கயல்விழி வந்து பாத்தீங்க. கயல்விழி பிரசன்ட் ஐயா. இந்த நிகிதா ஆப்சென்ட் ஸ்ரீ வந்து பிரசன்ட் சார். சரியா நான் கூப்பிட்டேயா நீங்களா இருக்கீங்கயா. சார் பானுமதி சார். 4 பேர் தான் ஆப்சென்ட் ஆன பேர் மட்டும் சொல்றேன் பாரு. லம்போதரன், பிரவீனா 47, ரம்யா அண்ட் 46 கரண். இவங்க பேர் தான், இந்த 4 பேர் தான் ஆப்சென்ட். மீதி பேர்லாம் வந்து பிரசன்ட். ஓகே சார். ஓகே பை. தேங்க் யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க் யூ சார்.